வழக்காடும் தொழிலுக்கு மிக சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எல்லா 12 பாவகங்களும் 12 லக்னமும் வழக்காடு துறையில் வழக்கறிஞர்களாக இருக்காங்க. இது எங்கள் ஆய்வில் இருக்குது. அதே போல் வழக்குத்துறையில் வழக்காடும் துறையில் ஒரு மிக சிறந்த லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது கன்னியா லக்னத்தை தான் எடுக்கணும். ஏன்னா கன்னியா லக்னம் ஒரு உபயம். கன்னியா லக்னத்தில் அதிபதி புதன். அந்த லக்னத்துக்கு 10க்குரியவனும் புதன், மிதுனமும் புதன் தான். இந்த 2 புதனும் ஒரு கல்வி ஸ்தானத்துக்கு சிறப்பு, அதிலும் வாதாடும் திறமைக்கு சிறப்பு. இப்போ ஏன் இந்த வழக்குரைஞர்கள் வழக்காடுகும் தன்மையுடையவர்களுக்கு ஏன் இந்த கன்னியா லக்னத்தை எடுக்கிறேன்னா, இவங்க உபயராசியை சார்ந்தவர்கள். 10ஆம் இடமும் அதே இடம்தான். தான் சொல்ல நினைப்பதை இங்கிருந்து சொல்லக்கூடியதை அங்கு கொண்டு செல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் இந்த கன்னியா லக்னத்துக்குரியவர்கள். இப்போ 2 பேர் எடுத்துக்கங்க. ஆசிரியர்களும் இந்த கன்னியா லக்னத்துக்கு மிக சிறந்தவர்கள். அவங்க தான் கற்ற கல்வியை அழகாக மக்களுக்கு, அதாவது தன்னுடைய மாணவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய திறமை கொண்டவர்கள் கன்னியா லக்னத்துக்குரியவர்கள். அதே போல் வழக்காடும் திறமை கொண்ட வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, கிளைண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக எதை எப்படி அழகாக எடுத்து சொல்ல வேண்டும், அந்த நீதிபதிகிட்ட எப்படி எடுத்து சொல்லணும், அதை சொன்னால் எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது அந்த வக்கீலுக்கு தான் தெரியும். அதுதான் கன்னியா லக்னத்துடைய வேலையை. உபயம், நிலம், தன்னுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அங்கே புதன் விளையாடும். இப்படின்னா அப்படிங்கும், அப்படின்னா இப்படிங்கும். அந்த புதனுடைய வேலைகளை அழகாக பார்க்க வேண்டும் என்றால் அது கன்னியா லக்னத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள்ட்ட தான் பார்க்க முடியும். மற்ற வழக்கறிஞர்கள் அவங்க லக்னத்துக்கு தகுந்தாப்போல் செயல்படுவார்கள். ஏன்னா ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் ஒவ்வொரு விதமாக செயல்படக்கூடியவர்கள். நிறைய பேர் ஒவ்வொரு துறையில் சிறப்பாக இருப்பார்கள். சில பேர் சிவில் கேஸில் மட்டும் இருப்பாங்க. சில பேர் கிரிமினல் கேஸில் இருப்பாங்க. சில பேர் இன்சூரன்ஸில் இருப்பாங்க. இது மாதிரி சில பேர் எந்தெந்த துறையில் இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் நல்லா வாதாட வேண்டும், அதுதான் முக்கியம். ஆனால் இந்த லக்னம், ஒவ்வொரு லக்னமும் அதுக்கு பிரித்து கொடுத்துரும். அதில் எந்த துறையாக இருந்தாலும் இந்த மிதுன மற்றும் கன்னியா லக்னத்தை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு அருமையான வழக்கறிஞர். தனுர் லக்னம், தனுர் ராசி, தனுர் சார்ந்தவர்கள், மீன லக்னத்தை சார்ந்தவர்கள், மிதுன லக்னத்தை சார்ந்தவர்கள், இந்த 3 பேரும் கன்னியா லக்னத்துக்கு அடுத்தாற்போல் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இது ஒரு பொது கணக்கீடுகள் தான். இதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கான், லக்னத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய பலன்கள் இன்னும் மாறுபடும்.